நாம் எல்லாருமே ஒரு செய்தியை வாசிச்சிருப்போம், இல்லாட்டி கேட்டிருப்பீங்க. அமெரிக்கா மறுபடியும் ஈரான் அட்டாக் பண்ணிட்டாங்களாமே, என்னப்பா ஆச்சு அப்படிங்கிறது தான். பட் உண்மையிலேயே இப்போ அமெரிக்கா மிகப்பெரிய அளவில் ஒரு டிக்ளைன் கண்ட்ரியாக இருந்துகிட்ருக்கு. அது என்ன டிக்ளைன் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். வீழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாடு தான் அப்படின்னு சொல்கிறத அமெரிக்காவினுடைய அதிபரே சொல்லியிருக்கிறார் என்றால் அது உங்களால் நம்ப முடியுதா? அமெரிக்க அதிபர்களுடைய வரலாற்றில் இந்த அளவுக்கு அடி வாங்கின ஒரு அதிபர் வேறு யாருமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. He talked about America as a nation in decline. And I said, you're right. ஹூவர் அப்படிங்கிறவரை பற்றி நம்ம அமெரிக்காவினுடைய வரலாற்றில் படிச்சிருக்கோம். அமெரிக்கா எப்படி வல்லரசாக மாறியது அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு பிளேலிஸ்ட்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, போடா ஹூவர் அப்படின்னு சொல்லி கெட்ட வார்த்தை பேசுகிறதுக்கு பதிலாக ஹூவர் அப்படிங்கிற அமெரிக்க அதிபருடைய பெயரை பேசுவாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதை விட ரொம்ப மோசமாக வெறும் 62% மக்கள் இப்போ ட்ரம்ப் அவர்களுடைய முடிவுக்கு எதிராகவே இருக்கிறார்கள். அது 70-75% மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட அதிபர் ட்ரம்ப் அவர்கள் ஈரான் மீதான அட்டாக் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நடத்துவதற்கான அடுத்த காரணம் என்ன? சீனா கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்தாரே, அது பிக்கஸ்ட் ஒரு பிளண்டர், ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது உண்மைதானா? ப்ரூஃப் இருக்கா? இப்படின்னு சொல்லி பல விஷயங்களை தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழ் தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை பழிவாங்க போகிறேன், ரஷ்யாவை பழிவாங்க போகிறேன், சீனாவை பழிவாங்க போகிறேன் இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாட்டையாக நான் பழிவாங்க போகிறேன்னு சொல்லியே இப்போ தனி நாடாக நின்று கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். காரணம் இருக்குது. மார்க்கோ ரூபியோ அவர்கள் இந்தியாவுக்குள்ளே வரார். இன்றைக்கி குவாட் மீட்டிங்லாம் நடந்துச்சு. அந்த குவாட் மீட்டிங்கில் ஜஸ்ட் இந்த 4 நாடுகளும் சேர்ந்து வெறுமனே ஒரு மீட்டிங் போடுறதுக்காக மட்டும் இந்த அமைப்பு இருக்கக்கூடாது. இந்த அமைப்பு நம்ம 4 நாடுகள் ஏதாவது ஒரு நாட்டுக்கு பிரச்சனை வந்தாலும் அதை சரிப்படுத்துவதற்கும், கடல் வழி ட்ரேடு மற்றும் முக்கியமான இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் அப்படிங்கிறதெல்லாம் பாதுகாத்துக் கொள்வதற்கும் 4 நாடுகள் முனைப்புடன் செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி பல முடிவுகள் எடுக்கப்பட்டது. அதில் ரொம்ப முக்கியமான விஷயம், சார் நீங்கள் இந்த H1B விசா அப்படிங்கிறதெல்லாம் இந்தியாவுக்கு எதிராக போட்டிருக்கீங்களேன்னு சொல்லி வாத்தி ஜெய்சங்கர் அவர்கள் கேட்கும்போது அந்த பக்கமாக இருந்த மார்க்கோ ரூபியோ அமெரிக்காவினுடைய ஸ்டேட் செக்ரட்டரி என்ன தெரியுமா சொன்னார்? அது இந்தியாவை மையப்படுத்தி போட்டது கிடையாதுங்க, அது எல்லா நாட்டுக்கும் போட்டது. இல்லை, ரஷ்யாவினுடைய ஆயில் வாங்குறதுக்கு நீங்கள் தடை போட்டிருக்கீங்களே, இந்தியாவுக்கு தடை போட்டிருக்கீங்களே அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு மார்க்கோ ரூபியோ அவர்கள் என்ன தெரியுமா சொன்னார்? இல்லை சார், அப்படி தப்பாக நினச்சிடாதீங்க, அது இந்தியாவுக்கு எதிராக போட்டது, அது எல்லா நாட்டுக்குமே போட்டது. ஸோ இந்தியாவினுடைய கோபம் அப்படிங்கிறத, ஆமாம் அது இந்தியாவுக்கு எதிராக தான் போட்டோம், இந்தியா எங்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள், இந்தியாவினுடைய முடிவுகள் அமெரிக்காவுக்கு எதிரானதாக இருக்கிறது, எனவே எங்களுடைய நட்பு நாடான இந்தியாவுக்கு நாங்கள் இதை எங்களுடைய கண்டனமாக தெரிவித்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை அமெரிக்கா சொன்னாங்களான்னு கேட்டால் இல்லை. ஸோ இந்தியாவை பகைத்து கொள்வதற்கு அமெரிக்கா தயாராக இல்லை அப்படிங்கிறத நாம் இந்த மார்க்கோ ரூபியோ அவர்களுடைய விசிட்ஸ், அதன் பிறகு இந்தியாவினுடைய அந்த ஒரு பெரிய பாதுகாப்பான விஷயத்தை பற்றி மார்க்கோ ரூபியோ அவர்கள் பேசினது, இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ட்ரம்ப் அவர்களுடைய நண்பர், நான் எப்போ போனாலும் ட்ரம்ப் அவர்கள் எனக்கு கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, என்னுடைய ஃப்ரெண்டான மோடியை நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி தான், இப்படின்னு சொல்கிற பல விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். சில விஷயங்களை நம்ம வியூகம் சேனலில் பதிவு பண்ணியிருக்கோம். வியூகம் சேனல் இதற்கான வீடியோ அப்படிங்கிறத நம்ம ஒன்று போட்டிருக்கோம். அதை பார்க்காத டிபி டிப்ஸ் தயவு செஞ்சு அதை பார்த்துருங்க, லிங்க் வேணால் கீழே தந்துடுறேன். அப்போ இதெல்லாம் விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது தூரமாக நின்று சிரிச்சிட்டு இருக்கக்கூடிய நாடு எது தெரியுமா? சீனா தான். சீனாவை வீழ்த்த முடியுமா முடியாதா அப்படிங்கிற கோதாவில் தான் இப்போ அமெரிக்கா இறங்கியிருக்காங்க. ஆனாலும் சீனாவுடனான பேச்சுவார்த்தை அப்படிங்கிறத அமெரிக்கா எப்படி சம்மதித்தார்கள் என்று தெரியல. நேராக பீஜிங்க்கு போகிறாரு ட்ரம்ப் அவர்கள். பார்த்தா சீனா ட்ரம்ப் அவர்கள் பேச்சுவார்த்தை வேற லெவலில் இருக்க போகுது, இது பிக்கஸ்ட் ஒரு சம்மிட்டாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்த இடத்துல அந்த நேரம் சீனாவில் என்ன ஒளிபரப்பப்பட்டிருந்துச்சு தெரியுமா? தஜிகிஸ்தானுடைய பிரசிடென்ட் அவருடைய பங்கெடுப்பு, அவர் சீனாவில் என்னெல்லாம் செஞ்சுட்டு இருந்தார் அப்படிங்கிறது தான் சீன ஊடகத்தில் தலைப்புச் செய்தியாக மாறி இருந்தது. அப்போ ட்ரம்ப் அவர்களை ஒரு பொருட்டாவே நினைக்கவில்லையா சீனா என்று கேட்டால், இந்த இடத்துல இருந்து சீனா நான் தாண்டா வல்லரசு, என்னை தோற்கடிக்க உன்னால் முடியாதா அப்படிங்கிறத சொல்லி அடித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. ஸோ இந்தியாவுக்கு சிக்கல், இந்தியாவுக்கு பிரச்சனைகள், அமெரிக்கா மற்றும் சீனா ஒன்றிணைந்து விட்டால் இந்தியாவுக்கு எவ்வளோ சிக்கல் வரும் அப்படிங்கிறத நம்ம வீடியோவை பார்த்துருந்தோம். அதன் பிறகு அந்த டீல் நடக்கவில்லை, இந்தியாவுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லி அதற்கான கடைசி எபிசோடையும் நம்ம பார்த்துருந்தோம். அதுவும் தமிழ் பொக்கிஷத்தில் தான் பார்த்துருந்தோம். ஆனால் அதுக்கு பேக் ஸ்டேஜில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம தெளிவாகவே பார்க்க போகிறோம். இந்த தெளிவாக ஏன் இதை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கான கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா இப்போயே சொல்லிடுறேன். அமெரிக்கா ஒரு டிக்ளைனிங் ஸ்டேட்டாக மாறிடுச்சு, ஒரு வீழ்ச்சி அடையக்கூடிய நாடாக மாறிவிட்டது அப்படிங்கிறத அமெரிக்கர்களே இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான். நான் சொல்கிறத நீங்கள் நம்பலைன்னா அமெரிக்க ஊடகத்தில் இல்லாட்டி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டிபி ட்ரூப்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய செய்திகள் உண்மையா இல்லையா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை இங்கே பலரும் வாசிக்க காத்துக்கொண்டு இருக்கிறார்கள். தயவு செஞ்சு உங்களுடைய கருத்துக்கள் இங்கே பதிவு பண்ணுங்க. அமெரிக்கா ஒரு டிக்ளைனிங் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை, இதை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தான்
கரெக்டாக அந்த டீல் அவங்க 2 பேரும் பேச்சுவார்த்தையெல்லாம் முடிஞ்சு அவங்களுடைய ட்ரூத் சோஷியல் மீடியாவில் ஒரு பெரிய போஸ்ட்டாக தூக்கி போடுறார். எஸ், அமெரிக்கா ஒரு டிக்ளைனிங் கண்ட்ரி தான். அதுவும் ஜோ பைடன் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இது ஒரு பெரிய டிக்ளைனிங் கண்ட்ரியாக இருந்துச்சு. அதை சரிப்படுத்துவதற்கு தான் நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி போட்டார் பாருங்க. ஆமாம், நான் வீழ்ச்சி அடைஞ்சிட்டேன், நான் தோத்துட்டேன், நான் இப்போ ஜெயிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது எதிரணியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன தோன்றும்னா, ஆமாம் இவன் ஜெயிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தோணாது. ஹே, தோத்துட்டடா, நீ ஏன்டா தோத்துட்டடா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த நிலைமை தான் இப்போ அமெரிக்காவுக்கு இருக்குது. நேரடியாக ஒத்துக்கொள்கிறார் இப்படி ஒரு பிரசிடென்ட் இதுவரையிலும் அமெரிக்க வரலாற்றில். எஸ், நாங்கள் ஒரு டிக்ளைனிங் கண்ட்ரி தான் அப்படின்னு சொல்கிறத யாருமே ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். நீ தோத்துட்ட அப்படின்னு சொன்னால் கூட நமக்கு பிடித்தவர்கள் நீ தோக்கலை மச்சான், நீ ஜெயிச்சிட்டடா, மற்றவங்க கூட கம்பேர் பண்ணும்போது நீ ஜெயிச்சிட்டன்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் தன்னுடைய சொந்த நாட்டை, ஆமாம் நாங்கள் வீழ்ச்சி அடைந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நாடாகத்தான் இருந்தோம், அதை சரிப்படுத்துவதற்கு தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன ஒரு பிரசிடெண்ட்டை பார்த்த பிறகு அமெரிக்கர்கள் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, இதுக்கு மேலே அமெரிக்காவை எப்படி இவரால் அசிங்கப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. He talked about America as a nation in decline. And I said, you're right. 21 குண்டுகள் முழங்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களை ஜி ஜின்பிங் அவர்கள் வரவேற்றார்களே. அப்படி வரவேற்கும் போது அங்கே நிறைய குழந்தைகள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், அந்த குழந்தைகளை அள்ளி பிடித்து ட்ரம்ப் அவர்கள் சும்மா ஜாலியாக இருந்தாரே. விக்கி, நீ என்னடா இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டால், சார் இதுதான் நமக்கு தெரிஞ்ச செய்தி. ஆனால் உண்மையில் என்ன நடந்துச்சு தெரியுமா? ஃபாக்ஸ் நியூஸ் ஒரு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஃபிசிக்கல் கிளாஷஸ் பிட்வீன் US சீக்ரெட் சர்வீஸ் அண்ட் சைனீஸ் ஒஃபிஷியல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் கேதரிங் அப்படிங்கிறத சீனா செஞ்சுருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்கா அந்த பிரசிடென்ட் கூட நிறைய பில்லியனியர்ஸ் வந்தாங்கல்ல, அந்த பில்லியனியர்ஸினுடைய செக்யூரிட்டிஸ் யாரையுமே அலோட் பண்ணலையாம். அலோவ் பண்ணலைன்னா கூட அவங்களுடைய முக்கியமான கேட்கேட்ஸ் எல்லாமே பிடித்து வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. சில நபர்கள் கூட சண்டை நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சீனாவினுடைய ஒஃபிஷியல்ஸ் அமெரிக்காவினுடைய ஒஃபிஷியல்ஸ் கூட சண்டை போட்டாங்க, ஒரு கிளாஷ் நடந்துச்சு. அந்த கிளாஷில் அமெரிக்கா கடைசியாக ஓகே இது பெருசுப்படுத்த வேண்டாம், இது இப்படியே விட்டுலாம் அப்படின்னு சொல்லி சமாதானமாக போயிட்டாங்க அப்படிங்கிற தகவலை ஃபாக்ஸ் நியூஸ் மட்டும் வெளியிட்டிருக்கிறார்கள். பர்னர் ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபோன்ஸ், அமெரிக்காவினுடைய நிறைய அதிகாரிகள் பயன்படுத்தின ஒரு ஃபோன், பர்னர் ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு அவங்களுடைய ஃபோன்ஸ் அவங்க பயன்படுத்தலைன்னா அதற்கும் சீனாவை சார்ந்தவர்கள் ஒரு பிளாக் லிஸ்ட்டை போட்டிருந்திருக்காங்க. அப்படின்னா இங்கே சீனா கை ஓங்கி இருக்கு, அமெரிக்காவினுடைய கை கொஞ்சமாக இறங்கி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. இதை வச்சு மட்டும் நம்ம சொல்லலை, இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. எங்கள் நாட்டை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போதே அந்த நாடு பலவீனமாக இருக்கு, ஆனால் சீனாவினுடைய நாடு பலமாக இருக்கு அப்படிங்கிறத ட்ரம்ப் அவர்கள் ஒத்துக்கொண்டார். ஒரு யங் ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய ஒரு மாணவர், ஒரு இளைஞர் இதை கேட்கும்போது, எங்கள் நாடு பலவீனமாக இருக்கா, அதை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லும்போது, ஐயோ நம்ம நாடு பலவீனமாக இருக்கா, அப்போ நம்மளை விட சூப்பர் பவராக சீனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாட் வருமா வராதா? அந்த தாட்டில் தான் இப்போ நிறைய அமெரிக்கர்கள் இருக்கிறார்கள், ஜென்சி இளைஞர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்போ டீல்லாம் நடந்துச்சுன்னு சொன்னியே. எஸ், டீல் நடந்துச்சு. ஆனால் அமெரிக்கா எதிர்பார்த்த டீல் நடந்துச்சான்னு கேட்டால் இந்த இடத்துலையும் சீனா தான் வின் பண்ணியிருக்காங்க. பெரிய அளவில் போயிங் டீலை நம்பி வந்தாங்க அமெரிக்கா. அதுவும் குறிப்பாக ஒரு 400, 500, 600 விமானங்களை வாங்கி குவிப்பார்கள் சீனா அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நேரத்தில் சீனா அதை 200 கம்மி பண்ணாங்க. இதை எதிர்த்து அமெரிக்கா அந்த நேரத்தில் ஏதாவது பேசினாங்களான்னு கேட்டால் எதுவும் பேசலை. அடுத்ததாக கிரிட்டிக்கல் மைக்ரோசிப். இந்த கிரிட்டிக்கல் மைக்ரோசிப் அப்படின்னு சொல்லும்போது NVIDIAவினுடைய H100 மற்றும் H200 அப்படிங்கிற இந்த சிப்ஸ் எல்லாமே கண்டிப்பாக சீனாவுக்கு கொடுக்கவே கூடாது. இந்த அட்வான்ஸ்டு சிப்பை நம்ம அமெரிக்காவிடமிருந்து சீனாவுக்கு கொடுத்துட்டோம்னா சீனா அதை வச்சு பெரிய பெரிய சூப்பர் கம்ப்யூட்டர், பெரிய அளவில் அவங்களுடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க் இதெல்லாமே வளர்த்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லி இதுக்கு தடை போட்டது யாருன்னு கேட்டிங்கன்னா இதே அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்கள் தான். பட் கடைசியாக சீனா கூட பேச்சுவார்த்தை நடத்தின போது அவர் என்ன தெரியுமா செஞ்சார்? H200 சிப் அப்படிங்கிறத யாருக்கு கொடுக்கலாம்? சீனாவுக்கு கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாதுப்பா, அதுக்கு பதிலாக அவங்க நமக்கு கொஞ்சம் ரேரர் எலமெண்ட் தருவாங்க அப்படின்னு சொல்லி இதற்கு சமாதானமான ஒரு பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்கிற ஒரு அட்ரஸையும் கொடுத்தாரு ட்ரம்ப் அவர்கள். நேஷனல் செக்யூரிட்டினா என்ன? ஒரு நாட்டுக்கு எதிராக அமெரிக்கா எப்படியெல்லாம் தீர்மானத்தை ஏற்படுத்துவாங்க தெரியுமா? என் நாட்டுக்கு எதிராக நீ வந்துட்ட, உனக்கு எதிராக பொருளாதார தடை, உன்னுடைய அசட்ஸ் நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணுறோம், நீ எங்கள் நாட்டுக்குள்ளே வரக்கூடாது, உன்னுடைய விசா எல்லாம் ரிவோக் பண்ணுறோம், இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இனிமே சீன நிறுவனங்களுக்கு எதிராக அமெரிக்காவால் இந்த மாதிரி தடைகளை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சீனா கிட்ட ஒரு வீட்டோ பவரை கொடுத்துட்டாங்களாம் அமெரிக்கா.
ஸோ சீன நிறுவனங்களுக்கு எதிராக டைரக்டாக இனி அமெரிக்காவில் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க முடியாமல் இன்டர்நேஷ்னல் லெவலில் என்ன சட்டங்கள் இருக்கோ அந்த சட்டத்தின் அடிப்படையிலான முயற்சிகளை மட்டும்தான் அமெரிக்கா மேற்கொள்ள முடியும் என்கிற தகவலை இப்போது சீன ஊடகங்கள் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். முக்கியமான ஒரு நபர் ஜெயிலில் இருக்காரு, அவரை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கும்போது அமெரிக்க அதிபர் சொன்னார், அவர் மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்றதுலையும் அமெரிக்கா அங்கே தோல்வியை தழுவியது. அடுத்ததான் லிபரல் ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது தான். பொதுவாக அமெரிக்கா அவங்களுடைய முக்கியமான எதிரி நாட்டுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சீனா அவங்களுடைய எதிரி நாடு தான், அதை மறுக்கவே முடியாது. சீனா நாட்டுக்கு போகிறாங்கன்னா அது கூடவே அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகளுக்கும் அவருடைய பயணத்தை மேற்கொண்டு தான் ஒரு அதிபர் திரும்புவார். சீனாவுக்கு போயிருக்காருன்னா கிட்ட இருக்கக்கூடிய ஜப்பானுக்கு போவாங்க. ஜப்பான்லேருந்து அப்படியே அவங்களுடைய நட்பு நாடான வேறு ஏதாவது நாடு இருக்கான்னு சொல்லி அதை பார்த்துட்டு தான் வருவாங்க. ஏன்னா ஒரே நேரத்தில் சீனாவையும் ஜப்பானையும் அமெரிக்க அதிபர் சந்திக்கும் போது, எனக்கு நண்பன் ஜப்பான் இருக்கான், சீனா நீ கண்டிப்பாக ஜப்பானுக்கு எதிராக இருந்தால் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து உன்னை அடிப்பண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டைரக்ட் மெசேஜ் தான். இந்த இன்டைரக்ட் மெசேஜை கொடுத்தா சீனா எங்கே கோவிச்சிடுமோ அப்படின்னு சொல்லி வெறுமனே சீனாவை மட்டுமே பார்த்துட்டு அமெரிக்க அதிபர் திரும்பினார் என்பதும் வரலாற்று பிழையாக பார்க்கப்படுகிறது. இப்படி பல விஷயங்களில் அமெரிக்காவிடம் கண்டிப்பாக சீனா ஒரு கை மேலே எழும்பி, நான் உன்னை விட பெரிதானவன், நீ என்னை விட கீழே விழுந்துட்டு இருக்கடா அப்படின்னு சொல்லக்கூடியதை அவங்களுக்கே தெரியாமல், அமெரிக்காவுக்கே தெரியாமல் அதை ஆழமாக பதிய வச்சுட்டு இருக்காங்க. இதை சீனர்கள் பெருசாக மாற்றிட்டு இருக்காங்க. அமெரிக்கா டிக்ளைனிங் ஸ்டேட் கண்ட்ரியாக மாறிட்டு இருக்கு, அமெரிக்கர்கள் அவ்வளோதான், அமெரிக்காவினுடைய ஆட்டம் க்ளோஸ், உலக அரசியல் இனிமேல் நாம தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இதை பெருசாக மாற்ற ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. இது கூடவே ஈரான் பிரச்சனை முடியலை, ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவால் எதுவும் செய்ய முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய தகவலையும் இப்போது பரப்பி வருகிறார்கள். இன்னைக்கு கூட ஒரு HQ-9 அப்படிங்கிறத ஈரான் வீழ்த்தி விட்டதாக சொன்னது அமெரிக்காவினுடைய வரலாற்றில் மீண்டும் ஒரு கருப்பு பக்கமாக மாறியிருக்கிறது. இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது அமெரிக்கா வீழ்ந்து வருகிறது. வீழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அமெரிக்காவை யாராவது காப்பாற்ற வேண்டும். அதை ட்ரம்ப் அவர்கள் செய்வாரா, இல்லை அடுத்த கட்டமாக வீழ்ச்சியடைய வைப்பாரா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ஒரு பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.